ஹலோ வணக்கம். நான் உங்கள் வினோத். நிறைய பேருக்கு கொடைக்கானலில் ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. லீஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ லீஸுக்கெலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குங்க. ஆனால் என்னென்னா, அந்த லீஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நம்மளால் திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ரூமுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 2 பெட்ரூம் காட்டேஜ் அப்படின்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட்லாம் வாங்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டையும் எடுக்கணும், இந்த அமௌண்ட்டுக்கு மேலேயும் நம்ம சம்பாதிக்கணும். ஸோ அது நம்மளால் முடியுமா, அந்தளவுக்கு நம்மள்ட்ட பொட்டென்ஷியல் இருக்கா, கஸ்டமர் பேஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ நாலேஜே இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான். நீங்கள் போட்ட காசை கூட எடுக்க முடியாது. எல்லோரும் நினைப்பாங்க கொடைக்கானலில் ரூம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கே நம்ம 5000 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். உண்மை தான். ஆனால் அந்த 5000 10,000ங்கிறது ரெகுலராக வராது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும். ஸோ அது நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு முறையாக ஹோம் ஸ்டே அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, ஜிஎஸ்டி இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரூமுக்கு வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது. தண்ணி இல்லாமல் காட்டேஜ் லீஸுக்கு எடுத்து ரொம்ப கஷ்டம். தண்ணி நீங்கள் விலைக்கு வாங்கி உங்களால் உங்களுடைய கேபிட்டல் வரக்கூடிய லாபம் எல்லாமே தண்ணியிலே நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா தண்ணி தான் மெயின், உயிர் நாடி எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். அதுலேயும் இந்த காட்டேஜ் பிஸ்னஸில் தண்ணி தான் மெயின். நிறைய காட்டேஜஸில் தண்ணி வாட்டர் சோர்ஸ் இருக்காது, தண்ணி விலைக்கு வாங்கி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டேங்க் லாரி கொடைக்கானல் 1500லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சீசனை கூட்டத்தை பொறுத்து சீசன் டைமில் கொஞ்சம் ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் ஒரு டேங்க்குக்கு 6000 லிட்டர் தான் வரும். இந்த 6000 லிட்டர் டேங்க்கில் தண்ணி நீங்கள் எப்படி அதை கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது, ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு இருக்குது. சில கஸ்டமர்ஸ் தண்ணியை திறந்து விட்டு போயிடுவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளஷ் டேங்கில் தண்ணி போயிட்டே இருக்கும், வாஷ் பேஷனில் தண்ணி போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணி வாங்கி வைக்கிறீங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணணும். வாட்டர் சோர்ஸ் மெயின், பார்க்கிங் மெயின். நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்கிங் இல்லாட்டி ரூம் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் காட்டேஜஸ் கொடைக்கானல் லீஸுக்கு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நியர்பை டவுனா, கடைகள் இருக்கா, ஹோட்டல்ஸ் இருக்கான்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மொட்டை காட்டில் அவுட்டரில் போயிட்டு நம்ம ரூம் எடுத்துகிட்டு ஒரு டீ கடை கூட இருக்காது, ஒரு பேஸ்ட் ப்ரஷ் வாங்க கூட கடை இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் நம்ம ரூம் எடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பேச்சுலர் பசங்க விரும்புவாங்க. தனியாக நம்ம கத்தி கதறினாலும் என்ன கரைச்சல் கூச்சல் போட்டாலும் வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாது, நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு சில பாய்ஸஸ்லாம் விரும்புவாங்க, பேச்சுலர்ஸ் விரும்புவாங்க இல்லையா. அந்த மாதிரி பசங்களுக்கு ஓகே. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக கஷ்டம்தான். மெயின் டவுனுக்குள்ளே தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கடைகள், ஹோட்டலு, பால் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு ஃபேமிலி மேன் பார்த்து தான் ரூம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காட்டேஜஸ் லீஸுக்கு எடுக்கிறதா இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒன்றுக்காகாத ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தலையில் கட்டிடுவாங்க. உங்களால் பிஸ்னஸே எடுக்க முடியாது. ரொம்ப அவுட்டரில், சிட்டி அவுட்டரில் ரொம்ப தூரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது பிஸ்னஸ் எடுக்கிறது கஷ்டம். இங்கே கொடைக்கானலில் ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகி அவுட்டரில் ஃபுல்லானா தான் உங்களுக்கு அங்கே ரூம் ஃபுல்லாகும். மற்றபடி உங்கள் ஓன் கான்டாக்டில் நீங்கள் ரூம் போகிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. மற்றபடி ரெகுலர் பிஸ்னஸ்ங்கிறது வரவே வராது. நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி கொடைக்கானலில் காட்டேஜஸ் லீஸுக்கு எடுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணுறேன், உங்களுக்கு கைட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா. நான் உங்கள் வினோத்.